இறந்து போன குழந்தைக்கும் இவருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. என் குழந்தை இவரை பார்த்தது கூட கிடையாது. ஆனா திடீர்னு இவர் எப்படி இந்த சீனுக்குள்ள வர்றாரு? அது மட்டும் இல்லாம சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தடுக்கிறதுக்காக இவரை யார் எதற்காக எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக இறந்து போன 9 வயது குழந்தையினுடைய தாயார் பல உண்மைகளை வெளியே சொல்லியிருக்கிறாங்க. விஜயினுடைய கட்சிக்காரங்க ஏன் எதுக்காக இது மாதிரியான ஒரு பொய் சாட்சியை ரெடி பண்ணி இந்த சிறப்பு புலனாய்வு விசாரணையை தடுப்பதற்கான முயற்சி பண்றாங்க? இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன? கடந்த 24 மணி நேரமா தாவேகா கட்சியினுடைய கரூர் மாவட்ட பொறுப்பாளர் மதியழகனை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையில 63 ட்ரோன் கேமராக்கள் குறித்தும் மிக முக்கியமான வீடியோ காட்சிகள் குறித்தும் ஒரு உண்மையை சொல்லி இருக்கிறார். அந்த உண்மையின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக விஜய், ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் எல்லார் மீதும் வழக்கு பதியப்பட போகிறது. இவர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சிக்கும் அளவுக்கு மதியழகன் சொன்ன அந்த உண்மை என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். கரூர்ல 41 பேர் உயிரிழந்தது குறித்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை துவங்கி இருக்கிறாங்க. இந்த விசாரணை உத்தரவிட்டது யாரு அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம். இந்த விசாரணை நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க தாவேகா கட்சி சார்பாக. என்னடா ஒரு ஐஜி தலைமையில் இவ்வளவு முக்கியமான ஒரு விசாரணையை இவங்க ஏன் போய் தடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ள பல திடுக்கிடும் பின்னணியான விஷயங்கள் இருக்கு. அதுல முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு எஸ்ஐடி விசாரிக்க கூடாது, மத்திய அரசாங்கத்தினுடைய மோடி அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே தாவேகாவினுடைய கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா வழக்கு போட்டிருக்கிறார். அவர் ஒரு உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டு இங்க இருக்கக்கூடிய விசாரணையை தடை பண்ணணுங்கிறாரு. அதே போல அந்த கரூர்ல இறந்து போன ஒரு குழந்தையினுடைய தந்தை அவரும் அதே மாதிரி மனு போட்டிருக்கிறாரு. அவர் பேர் பாத்தீங்க அப்படின்னா பன்னீர்செல்வம். இறந்து போன குழந்தையினுடைய பெயர் பிரித்திக். இந்த பிரித்திக்கு 9 வயசு தான் ஆகுது. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த பன்னீர்செல்வம் என் பையன், அதாவது அவருடைய வழக்கறிஞர் கோர்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அநியாயமாக என்னோட குழந்தையை இழந்திருக்கிறேன். சரி, நான் போய் கோர்ட்ல வழக்கு போட்டு சிபிஐக்கு மாத்துறதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து மனு போட்டு எஸ்ஐடி விசாரணையை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்ல வாதாடுறாரு. சரி, யார் இவர், எதுக்காக இவர் திடீர்னு போய் இவ்வளவு பெரிய வழக்கு போட்டிருக்காருன்னு இவருடைய பேக்ரவுண்டை செக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம முக்கியமான யூடியூப் சேனலான ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, அது நம்ம கரிகாலம் தோருடைய சேனல், அந்த சேனல் இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகையாளர் அரவிந்த் அவர்கள் கரூர் ஸ்பாட்டுக்கே போய் அந்த மக்களையே சந்திக்கிறார் நேரடியாக. குறிப்பாக கரூர்ல ஏமலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கே போறாரு. அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிருத்திவிக்கு அவங்களுடைய வீட்டில் அவங்க அம்மா மட்டும் இருக்காங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஷர்மிளா. அது இல்லாமல் அவங்களுடைய தாயாரும், அந்த தாயாருக்கு இன்னொரு மகன் இருக்கார், அதாவது இந்த ஷர்மிளாவினுடைய தம்பி, இறந்து போன குழந்தையினுடைய தாய் மாமன். சரி, இவங்க மட்டும்தான் இருக்காங்களே. அந்த பன்னீர்செல்வம் எங்க? உச்சநீதிமன்றத்தில் போய் மனு போட்டு சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொன்ன அந்த பன்னீர்செல்வம் எங்கன்னு கேட்டா, என் குழந்தைக்கு அப்பா என்று சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நபர் கடந்த 8 ஆண்டுகளாக என்னோடு இல்லை அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அந்த குழந்தை இறந்த உடனே மருத்துவமனையிலிருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே இடுகாட்டில் போய் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வாங்க. அப்ப இது இடுகாட்டில் வச்சிருக்கும் போது அந்த குழந்தையை பார்ப்பதற்காக அவர் தந்தை முழு போதையில வந்துட்டு அப்படி திரும்பி போயிட்டார் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து எல்லாருமே கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அந்த குழந்தையினுடைய தாயார் ஷர்மிளா கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க அக்கம் பக்கத்தில் கூடிய ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்ட அந்த பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர் இந்த குழந்தை இந்த தாயோடு சேர்ந்து வாழவே இல்லை. இந்த குழந்தைக்கு அவங்க அப்பாவே பார்த்தது கிடையாது. இந்த குழந்தைக்கு 1.5 வயசு இருக்கும் போதே இந்த குழந்தையை விட்டுட்டு ஓடி போனவர். இப்ப அவருக்கு பணம் வருது அப்படிங்கிறதுக்காக யாருடைய பேச்சையோ கேட்டு பணத்தை வாங்கிட்டு உச்சநீதிமன்றத்தில் போய் சிபிஐ வழக்கு கூறி விசாரணை போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த தாயே பல உண்மைகளை அம்பலப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தாய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கணவனை பிரிந்து வாழுங்கிறதுக்கான ஒரு சான்றிதழ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சான்றிதழை எடுத்து காமிக்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த சான்றிதழை வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 2 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த ஆள் கூட இருந்திருக்காரு, இந்த பன்னீர்செல்வங்கிற நபர். அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தோடு அவர் இல்லை. அவர் வந்து தனியா போய் வேற ஒரு மைனர் பெண்ணை திருமணம் செய்து விட்டதாக சில தகவல்கள் சொல்றதாக ஷர்மிளாவே இந்த இன்டர்வியூல சொல்றாங்க. ஸோ அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சம்பந்தமே இல்லாத ஒரு நபர், இறந்து போன குழந்தைக்கு ஒரு பயாலஜிக்கல் ஃபாதரா இருக்கக்கூடிய நபர், அந்த குழந்தையை வளர்க்காத ஒரு நபர், அந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத அந்த நபர் திடீர்னு உச்சநீதிமன்றத்தில் போய் எந்த விதமான நாலேஜுமே இல்லாத ஒருத்தர் திடீர்னு உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிருக்கார் அப்படிங்கிற சந்தேகத்தை அவங்களே எழுப்புறாங்க. அதுக்கு பின்னாடி தாவேகா கட்சியை சார்ந்த ஒரு குழு இருக்குது அப்படிங்கிறது வந்து உண்மை வெளியே வந்திருக்கு. ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஏன் எதுக்காக தாவேகா கட்சி சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை பிடிச்சு கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு சென்னை உயர்நீதிமன்றம் போட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணையை தடுக்க முயற்சி பண்றாங்க? இதுதான் ஒரு கேள்வி நமக்கு.
இவங்க அந்த விசாரணையை தடுக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? அந்த அம்மா ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. ஒரு 1.25 வயது இருக்கக்கூடிய அந்த குழந்தையை சின்ன வயசுலேயே கைகழுவி விட்டுட்டு போன அந்த நபர், குடும்பத்துக்கு இதுவரைக்கும் 5 பைசா கூட கொடுக்காத அந்த நபர், எந்த விதமான ஒட்டு உறவுமே இல்லாத ஒரு நபர், அது மட்டும் இல்லாம எந்த விதமான அவ்வளவு நாலேஜே இல்லாத ஒரு நபர், யாருடைய பேச்சை கேட்டு யாருடைய தூண்டுதலில் யாரிடம் பணம் வாங்கி இந்த வழக்கை அவர் போட்டிருக்கிறார் அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புறாங்க. இது ஒரு நியாயமான சந்தேகம். இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. எஸ்ஐடி விசாரணையை முதல்ல இருந்தே தடுக்க நினைக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆதவர்ஜுனாவும் விஜயும் தான். இந்த கட்சி தான், இவங்க தான் பிரைம் அக்யூஸ்ட். ஆதவர்ஜுனாவும் விஜயும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த முதல் கட்ட விசாரணை, அந்த எஸ்ஐடி நடத்தக்கூடிய விசாரணை நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப 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 தெளிவா இருக்கிறாங்க. இப்போ இதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு எல்லா பத்திரிகையிலையும் வந்து ஒரு முக்கியமான செய்தி, அதாவது இந்த சம்பவம் நடந்த உடனேயே விஜய் கட்சியை சார்ந்த அனைத்து தலைவர்களும் தலைமறைவாயிட்டாங்க. விஜய் ஓடி போயிட்டாரு, டிவிலேயே காமிச்சாங்க. ஆதவர்ஜுனா ஓடி போய் இப்போ டெல்லியில் உட்காந்துட்டு இருக்காரு, அது நமக்கு தெரியும். அவர் தான் அங்கே டெல்லியில் உட்காந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு மனுவை போட்டு எப்படியாவது இந்த எஸ்ஐடியை தடை பண்ணணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. புஷி ஆனந்த் ஆள்கான தலைமறைவு, நிர்மல்குமார் தலைமறைவு, அது மட்டும் இல்லாமல் ஜான் தலைமறைவு, அது மட்டும் இல்லாமல் லோயலாமணியா இருக்கட்டும், இல்லை மற்றவங்க அந்த யூடியூபர் ஒருத்தர் இருப்பார், அவர் எல்லாமே தலைமறைவு. மதியழகன், அந்த கரூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மதியழகன் கைதாயிருக்கிறார். அவர் கூட சேர்ந்து சில நிர்வாகிகள் கைதாயிருக்கிறாங்க. கோர்ட்ல வந்து புஷி ஆனந்த் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாவட்ட பொறுப்பாளர் தான் அந்த கூட்டத்தையே அரேஞ்ச் பண்ணாரு, எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது, அங்க நடந்த விபத்துக்காக ஏன் எங்க தலைவரை நீங்க கைது பண்ண முயற்சி பண்றீங்க அப்படின்னு புஷி ஆனந்த் தரப்பு வந்து சொல்றாங்க. இது ஒரு பக்கம் சொல்றாங்க, இது விபத்துன்னு அவங்களே கோர்ட்ல சொல்றாங்க. இன்னொரு நீதிபதியோட அமர்வில் வந்து நின்றுக்கிட்டு இதுல திட்டமிட்ட சதி இருக்கு, இதுல யாரோ ரவுடி உள்ள பூந்துட்டாங்க, அடிச்சுட்டாங்க, விஷ ஊசி போட்டாங்க, ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்கன்னு ஒரு பெரிய கதையை சொல்றாங்க. இதே கதையை நேற்று உச்சநீதிமன்றத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ தொடர்ச்சியாக இவங்க சோசியல் மீடியாவில் மட்டும் போய் சொல்லலை, உச்சநீதிமன்றத்திலையும் போய் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த மதியழகன் கைதா இருக்கார் இல்லையா, இவர் நேற்றுக்கு ஒரு சில விஷயத்தை உண்மையை உடைச்சிருக்கிறார். 2 நாளாக காவல்துறை அவரை எடுத்து விசாரிக்கிறாங்க, இந்த சிறப்பு புலனாய்வு விசாரணை. இப்போ சிறப்பு புலனாய்வு விசாரணையில் ஒரு விஷயம் சொல்றாரு, 63 ட்ரோன்கள், அதாவது சினிமா படக்காட்சி அளவுக்கு குவாலிட்டியான படங்களை பதிவு பண்ணக்கூடிய ட்ரோன்கள், 63 ட்ரோன்கள் விஜயினுடைய அந்த சம்பவம் இருக்கு பார்த்தீங்களா, கரூர் மீட்டிங், அதை முழுக்க படம் பிடிச்சிருக்கு. இப்போ அந்த 63 ட்ரோன்கள் எங்க? அந்த காட்சிகள், படம் பிடிக்கப்பட்ட அந்த காட்சிகள் இப்போ எங்க இருக்கு? யார் வச்சிருக்கிறாங்க? எந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு? இதெல்லாம் கொடுங்கன்னு இன்னைக்கு எஸ்ஐடி கேட்குறாங்க. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 63 ட்ரோன் கேமராக்கள் வைத்து இந்த காட்சிகளை படம் பிடிக்க சொன்னது யார்? யாரிடம் பணம் கொடுத்து, எந்த ஏஜென்சியிடம் பணம் கொடுத்து இந்த 63 ட்ரோன் கேமராக்கள் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு அவர் வந்து நேற்று விசாரணை சொல்லும்போது, விசாரணையில தலைமை ஓப்பனா ஓட சொல்றாரு, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இது தலைமை கழகத்தினுடைய முடிவு அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகுது, 63 ட்ரோன் கேமராக்கள், அதாவது சினிமாவுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோன் கேமராக்களை வைத்து படம் எடுத்திருக்கிறார்கள். இப்ப இந்த காட்சிகள், குறிப்பாக கரூர் காட்சி அப்படிங்கிறது ரொம்ப நெரிசலாக மக்களை காமித்து விஜய் நடுவுல போய் திடீர்னு இருட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்ற மாதிரி ஒரு காட்சியை, சினிமா காட்சி போல் ஒரு காட்சியை படம் பிடிப்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ட்ரோன் கேமராவை. அது மட்டும் இல்லாமல் அந்த பதிவு செய்யப்பட்ட காட்சியை இன்னும் 2 மாதத்தில் ரிலீஸ் ஆக போகக்கூடிய விஜயனுடைய படமான ஜனநாயகம் படத்தில் பாடல் காட்சிகளில் பயன்படுத்துவதற்காகவும் டீசர் காட்சிகளில் பயன்படுத்தப்படுவதற்காகவும் இது எடுக்கப்பட்டதாங்கிற கோணத்தில் போலீஸ் மிக தீவிரமாக விசாரிக்கிறாங்க. இதனாலதான் இந்த விசாரணையே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி டெல்லியில போய் ஆதவர்ஜுனா உட்கார்ந்துக்கிட்டு அங்க ஒரு பக்கம் கோர்ட்ல, இன்னொரு பக்கம் பாஜக கிட்ட, அங்க எஸ்ஐடி விசாரணை நடக்கக்கூடாது, எஸ்ஐடி விசாரணை நடக்கக்கூடாது அப்படின்னு உறுதியா நிக்கிறாங்க. ஏன்னா எஸ்ஐடி விசாரணை நடந்து இது ஜனநாயகன் படக்காட்சிக்காக பலியிடப்பட்ட 41 உயிருங்கிற விஷயம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா விஜயுடைய பொலிட்டிக்கல் கேரியரே முடிஞ்சிருச்சு. ஆனா பாஜக உடனே இதுக்கெல்லாம் தடை போடல. அவங்கள பொறுத்த வரைக்கும் 41 பேர் செத்தது இவங்க படம் பிடிக்கத்தான் அப்படிங்கிற ஆதாரம் வெளியே வரணும், அந்த ஆதாரத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு விஜய தினம் மிரட்டி பாஜக கூட்டணிக்குள்ள வர வைக்கணும், இது அவங்களுடைய அஜெண்டா. ஸோ இப்போ இந்த அஜெண்டாவுக்காக ஒரு பக்கம் பாஜக மௌனம் சாதிக்குது. உடனே இவங்க என்ன பண்றாங்க, ஆதவர்ஜுனா காங்கிரஸ் சார்பான ஆட்களை போய் பார்த்து, சரி பாஜக நமக்கு ஒத்து வரல, தயவு செஞ்சு ராகுலை பிடிச்சி மற்றவங்களை பிடிச்சி தமிழ்நாடு முதல்வர்கிட்டையாவது பேசி இந்த விசாரணையை அந்த நோக்கில் கொண்டு போய் எங்க தலைவர் கைதாகிற அளவுக்கு போயிட வேண்டாம் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பிட்ட போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு பொய் சாட்சியை ரெடி பண்ணி அந்த பொய் சாட்சியின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு இங்க இருக்கக்கூடிய எஸ்ஐடி விசாரணை நடத்தக்கூடாதுன்னு ஒரு பக்கம் தடை வாங்குறதுக்கான எல்லா வேலையும் ஆதவர்ஜுனா செய்கிறார். ஏன் செய்யறாரு அப்படின்னா, மதியழகன் ஒட்டுமொத்த விசாரணையிலும் இந்த 63 ட்ரோன் கேமராக்கள், வீடியோ காட்சிகள் தலைமை கழகம் தான் பயன்படுத்துச்சு, எதுக்கு பயன்படுத்துச்சுன்னு தெரியாது, அவங்க தான் இதை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி குட்ட உடைச்சிட்டார். ஸோ அப்போ இது இந்த உண்மையெல்லாம் வெளியே வந்துருமோங்கிற பயத்தில்
ரெண்டு பக்கம் மூவ் பண்றாங்க. ஒரு பக்கம் பாஜக காங்கிரஸ் தரப்பு கட்சியாவும் மூவ் பண்றாங்க, இன்னொரு பக்கம் நேரடியா கோர்ட்ல போய் இதை தடை பண்றதுக்கான வேலைகளும் பார்க்கறாங்க. ஆனா கோர்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐடி விசாரணை குறித்து சில கேள்விகளை எழுப்பி இருக்கிறாங்க. அப்படி எழுப்பி இருந்தாலும் இன்னும் அருணா ஜெகதீசன் கமிஷன் ஓபனா தான் இருக்கு. அதை யாரும் தடை பண்ண முடியாது. அது நீதிமன்றத்தின், அதாவது நீதிமன்ற முன்னாள் நீதிபதியினுடைய தலைமையில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிபிஐ தான் விசாரிக்கணும் சொல்றாங்க. நேற்று கோர்ட்லயே தெளிவா சொல்லிட்டாங்க. மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி சொல்லிட்டாரு. இப்போ விசாரணை குழுவுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட அஷ்ரா கார்க் ஐபிஎஸ் வந்து சிபிஐயில் வேலை பார்த்தவர், முன் அனுபவம் கொண்டவர். அதனால் அவர் விசாரணை நேர்மையாக இருக்கும் அப்படிங்கறதை சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விசாரணையை உடனே தடை பண்ணவும் முடியாது. இது மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஸ்டேட் ஏஜென்சி ஒரு இன்வெஸ்டிகேஷன் துவங்கும் போது அதுக்கு கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். அதுல உங்களுக்கு பிடிக்கல, அதுல உங்களுக்கு மாற்று கருத்து வருது, அதுல சிக்கல் வருது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்க ஆல்டர்னேட் சிபிஐக்கு போகணுமே தவிர அது துவங்கும் போதே உங்களுடைய கான்ஸ்பிரசிக்காக போக முடியாது அப்படிங்கிற வாதத்தை அடிச்சு நொறுக்கி கோர்ட்லயே நேற்று பேசியிருக்கிறார். அப்ப இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது எஸ்ஐடி விசாரணை நடந்துவிடக் கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் பொய் வழக்குகளை போட்டு கதறிக்கொண்டிருக்கிறது தாவேகா. இன்னொரு பக்கம் காவல்துறை விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகளை திரு மதியழகன் அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக தாவேகாவினுடைய அனைத்து பெரும் தலைகள் மீது வழக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.